நீங்க சொல்ற அடையாளம்லாம் வச்சு பார்க்கும்போது அது அவனாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. யார் வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஏஜே, அவனை நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்த்திருக்கீங்களா? சரி சொல்லுங்க, யார் அது? புடிச்சு கொண்டு வந்துடலாம். அவனை புடிச்சு கொண்டு வந்தா நம்ம வீட்டு மானம் போகும் ஏஜி. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? வீட்டு மானம் போகுமா? யார் அது? சாரி ஏஜே, இது ரொம்ப நாளாவே நடக்குது. உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் சொல்லல. என்னன்னு சொல்லுங்க, இது தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏஜே, என்னப்பா சத்தம் இங்க? அது கரண்ட் போச்சு, அதான் வெளியில வந்து நின்னோம். ஆனா எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சே. ஓ அர்ச்சனா, அதெல்லாம் விடுங்க. இப்ப சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க, யார் அது? இப்ப சங்கர் விஷயத்த சொன்னா இந்த கேள்வி நடுவுல புகுந்து குட்டையா குழப்பிடும். பண்ண பிளான் எல்லாம் கெட்டுரும். அப்புறமா ஏஜி கிட்ட சொல்லிக்கலாம். அர்ச்சனா சொல்லுங்க. அது நீங்க சொல்ற அடையாளம் அவன் தானு எனக்கு சரியா தெரியல. கன்ஃபார்ம் இல்லாம பழி போடக்கூடாது இல்லையா? நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். நீங்க போங்க ஏஜே, காலையில கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இல்ல என்ன அவன் இவனு குழப்பமா பேசுறீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டு பெருச்சாலிய பத்தி. ஒன்னு ஓடி போச்சு, இன்னொரு பெருச்சாலி கரெக்ட் டைம்க்கு வந்து காரியத்தை கெடுத்துருச்சு. போதுமா? போங்க போங்க. நம்ம வீட்டுல பெருச்சாளின்னா இவங்க 3 பேரும் தான். அதுல ஒண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. புதுசா 2 பெருச்சாளியா? இந்த வீடு தாங்குமா? இப்போ சந்தோஷம் தானே? இப்போ உங்க அம்மாவை காப்பாத்திடலாம்ல? இந்த சின்ன வேலை செய்யறதுக்கு அவ்வளவு யோசிச்சா? என்ன பண்றது மேம், பயமா இருக்குல்ல. நீ தான் இப்படி பயந்துட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு ஹாஸ்னி இருக்காளே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம எங்க ஏஜேயோட சொத்தை சுருட்டுறதுக்கு திருட்டு தாலி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சரிங்க மேம், நைட்டு நான் தான் வந்தேன்னு ஏஜே சாருக்கு தெரியாதுல்ல. திருடன் திருடன் கத்துனாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா நான் மாட்டிக்குவேன்னு பயமா இருக்கு மேம். அதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். விக்ரம் சார் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவருக்கு தெரியாத போலீஸே கிடையாது. ஓகே மேம். இங்க பாரு, நேத்து நீ வந்தது வெறும் ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் நீ பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. சொல்லுங்க மேம். இனிமே அடிக்கடி ஹாஸ்னிய பார்த்து பேசணும். நீ ஃப்ரெண்ட்லியா ஹாஸ்னி கிட்ட பேசு, ஆனா பாக்குறவங்களுக்கு அவ அவளோட லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி தெரியணும். கொஞ்சம் கொஞ்சமா ஏஜேவுக்கு நீ ஹாஸ்னியோட காதலனா ரெஜிஸ்டர் ஆகணும். புரியுதா? நான் அப்படி அவகிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை மேம். நான் இதை எப்படி செய்ய போறேன்னு தெரியல மேம். தோ இதே மாதிரி பல பணக்கட்டுகளை உனக்கு தருவேன். அது உன் கையில இருக்கிற மாதிரி கனவு காணு. அப்புறம் நடிப்பு தானா வரும். சரிங்க மேம், முழுசா நனைஞ்சிட்டேன். இனிமே என்ன, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். சூப்பர், வெரி குட். ஹாஸ்னி ஏஜேவ பாம்பா சுத்தி இருக்கா. என்னைக்கு அவ அவரை விட்டு ஓடுறாளோ அது வரைக்கும் உன் வேலை ரொம்ப முக்கியம். சரிங்க மேம், அடுத்து நான் என்ன பண்ணணும்? சொல்றேன், கவனமா கேளு. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயம் எல்லாம் சரியா பண்ணணும். புரிஞ்சுதா? எல்லாம் சரியா பண்ணிடுவல? பண்ணிடுவேன் மேம். சூப்பர். நீ போய் உன் வேலையை பாரு. ஆல் தி பெஸ்ட். சரிங்க மேம். ஏ ஹாஸ்னி, இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உன் காதல உன்னை தேடி வந்துட்டு இருக்கான் பாரு.
அண்ணா இந்த வாங்க, மேடம். பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது எல்லாம் கொடுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? பில்லு கொடுங்க. பில்லா? இன்னும் நீங்கள் எதுவும் வாங்கவே இல்லையே. நீங்கள் கையில் வச்சிருக்க பில்லை கொடுங்க. சார் அது இவங்களோடது சார். அட அதுக்கு நான் கேஷ் கொடுக்குறேன், கொடுங்க. ஆ, ஏங்க நீங்க யாரு? ஏன் பில்ல நீங்க ஏன் கொடுக்கணும்? நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? ஹலோ, யார் நீங்க? முதல்ல ஹெல்மெட்டை கழட்டுங்க. சர்ப்ரைஸ்! அட பாவி, நீயா? நானே தான். எப்படி நம்ம சர்ப்ரைஸு? கொஞ்ச நேரத்துல நான் டென்ஷன் பண்ணிட்டேன். இது ஒரு சர்ப்ரைஸா? இது ஒரு சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா? சரி, என்னடா இந்த பக்கம்? சொல்ற மருந்து வாங்கிட்டு வா. அண்ணா எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா மேடம். இந்தாங்க. போலாமா? போலாம். இந்த ஹாசினியை என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை வீட்டு விட்டு துரத்தலான்னு பார்த்தா ஏதோ ஒன்று குறுக்க வந்து தடை மேல தடை போட்டுட்டே இருக்க. போலாமா? பாவப்பட்டு அவளா வீட்டு விட்டு போவான்னு பார்த்தா அதுவே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வீட்லயே இருக்கா அவ. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி. ஃபியூச்சரை டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண மாட்டேங்கிறா. பாட்டி கிட்ட சொல்ல சொல்லியும் அவ கேட்க மாட்டேங்கிறா. நானும் வந்து வீட்டு விட்டு தொலையலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. எங்கடா இந்த பக்கம்? அது சரி சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உனக்கு என்னம்மா, பணக்கார வீட்டில் செட்டில் ஆயிட்ட, கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல. டேய் அதை விடு, அது ஒரு ஆக்சிடென்ட்ரா. சரியாமா, அம்மா எப்படி இருக்காங்க? அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுமே. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா நல்லா இருக்காங்க. சரி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. எங்க போற? வரேன், இரு. நல்லவங்களை விட ஆண்டவன் கெட்டவங்களுக்கு தான் அதிக சலுகை கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அவளால ஊர்ல இருக்கிற எல்லாரும் கண்ட கேள்வியில கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சீ. டன் டட டன். ஏய், என்னடா திடீர்னு ஐஸ்கிரீம்? சாப்பிடே. அறிவிருக்க உனக்கு? ராங் சைடுல வர. யோ, இப்போ என்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு? போயா. ஏய், என்னடா சொன்ன? ஏய், வாடா போட எல்லாம் பேசாத. ராங் சைடுல வந்து மரியாதை வேற கேக்குதா உனக்கு? நீ அந்த பக்கம் தானே வரணும். எதுக்கு இந்த பக்கம் வந்த? பைக் லைசென்ஸ் எப்படி வாங்கின? பைக் ஓட்டியா இல்ல குதிரை ஓட்டியா? ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறது இல்ல. வந்துட வேண்டியது காதை வெறிச்சுக்கிட்டு. நான்சென்ஸ். யோ யோ யோ, ஒரு நிமிஷம் சரியா? ஒன்று நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அந்த கொலை கேஸில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தவன் தானே நீ? டிவியில் உன் மூஞ்ச பார்த்துருக்கேன் நான். பொண்டாட்டியை கொண்டுட்டேன்னு ரெண்டாவது பொண்டாட்டியே உன்னை மாட்டி விட்டால. ஏய், ஏயா நீ ஏன் ரூல்ஸ் இல்லாம பொண்டாட்டி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல? நீ எனக்கு ரூல்ஸை பத்தி சொல்றியா? நீ உன் லைஃபே ராங் சைடில் ஓட்டி இருக்க. நான் ரோட்ல ராங் சைடில் போனது உனக்கு குத்தமா போச்சு. ஒரு கொலைகார எனக்கு புத்தி சொல்றாயா? பாருங்க உலகத்தை.
கொலைகாரம் இல்லைன்னு கோர்ட்லயே தீர்ப்பு வந்தாச்சு. கோர்ட்டு சொல்லிட்டா நீ யோகியன் ஆயிடுவியா? உண்மை இல்லாமையா உன் பொண்டாட்டி உன்னை ஜெயில தள்ளுவா? கட்டின பொண்டாட்டிக்கிட்டே நீ உண்மையா இல்ல? நீ எல்லாம் வெக்கமானம் இல்லாம ரோட்ல வர. உன்ன மாதிரி ஒரு ஆள் வர்ற ரோட்ல நான் வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கியா? வீட்டுக்கு போய் தலையோட குளிக்கணும். விற்கிற வேலையில காருக்கு பெட்ரோலை போட்டு ரோட்ல வர போறவனுக்குலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க நீ. போயா, இவனே ராங்கான ஆளு, இதுல நான் ராங் சைட்ல போறேனா? எல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னு விவசாயம் இல்லாமல் போச்சு. பொண்டாட்டி கொண்டவெல்லாம் அட்வைஸ் பண்றானுங்க. என்ன ஏஜே, சோகமா போறீங்க? அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டா எப்படி? இன்னும் நீங்க பார்த்து நொந்து போக எக்கச்சக்க விஷயம் இருக்கு. உங்க ஃபோர்ஜரி பொண்டாட்டிய பத்தி நான் அள்ளி விட போற கதையை கேட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். இருங்க இருங்க, எனக்கு ஹாசினி வீட்டை விட்டு போயாகணும். அதுக்கு எந்த எல்லைக்கு வேணா நான் போவேன். முதல்ல நீங்க அவளை துரத்தி இருந்தா எனக்கு இவ்வளவு அலைச்சல் இருந்திருக்காது. இட்ஸ் ஓகே. இதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஹாசினிய விரட்டி தான் ஆகணும். ஏன்னா என் வெப்பன் அப்படி இல்ல. ஏஜே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அர்ச்சனா ப்ளீஸ், நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்போ எதுவும் பேச முடியாது என்னால. ப்ளீஸ் போங்க. அதுக்கு இல்ல ஏஜே. ப்ளீஸ், நான் சொன்னது என்ன புரியலையா உங்களுக்கு? ஏன் எல்லாரும் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த சொசைட்டில ஒரு நல்ல இடத்துக்கு வந்தேன். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நேர்மையா பிசினஸ் பண்ண. என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு, என்ன நம்பினவங்களுக்கு நான் நல்லது பண்ணேன். அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் முறையா செஞ்சேன். ஆனா ஏன் எல்லா கஷ்டமும் ஏன் தலை மேல தான் வருது? நீங்க சொல்றது சரிதான் ஏஜே. ஆனா உங்களுக்கு வாட்ச பொண்டாட்டிங்க சரியில்லையே. பிரபலியாத்த எங்களை விரட்ட சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. இந்த ஹாசினியை விட்டு வச்சா அவளும் எங்களை விரட்டுவா. எங்களுக்கு வேற வழி தெரியலையே. என்னால வெளியில போக முடியல. வெளியில போனாலே கண்டவங்க எல்லாம் என்ன பத்தி, அந்த ஹாசினி பத்தி, நான் ஜெயிலுக்கு போனதை பத்தி கேட்டு கேட்டு சாவடிக்கிறாங்க. எனக்கு இப்போ நிம்மதி வேணும். ப்ளீஸ் வெளியே போயிடுங்க அர்ச்சனா. சரி, நான் போறேன். உங்க நிம்மதி தான் எங்களுக்கும் முக்கியம். நானும் ஹாசினியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். சரி, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். நில்லுங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அப்படி வாடி வழிக்கு. இல்லை ஏஜே, இப்போ நீங்க சோகமா இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இதையுமே வெடிச்சிரும். இதெல்லாம் இப்ப வேண்டாம், விடுங்க. இதேமே வெடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? ஹாசினியோட ஃபார்ஜரி லைஃப்ல இன்னொரு ஃப்ராடுத்தனம்.
என்ன சொல்றீங்க? அந்த ஹாசினி திருட்டு தாலி கட்டிக்கிட்டா, திருட்டு வாழ்க்கை வாழறா, எவிடன்ஸ திருடி உங்களை மாட்டி விட்டா, திருட்டுத்தனமா இன்னும் இங்க என்னென்னமோ பண்றா. எல்லாத்துக்கும் உச்சகட்டமா கள்ள உறவு வேற வச்சிருக்கா. வாட்? என்ன கள்ள உறவா? ஆமா ஏஜே, ஹாசினிக்கு ஒரு காதலன் இருக்கான். நமக்கு தெரியாம அவனோட கள்ளத்தனமா பழகிட்டு இருக்கா. சே அப்படியெல்லாம் இருக்காது. ஹாசினி அப்படிப்பட்டவ இல்ல. அவன் நிறைய தப்பு செஞ்சிருக்கான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இது இது இருக்காது, சான்ஸே இல்லை. என்ன ஏஜே, இந்த விஷயத்துல போய் நான் போய் சொல்லுவேனா? நீங்களே பாருங்க. இப்பவாவது நம்புறீங்களா? உங்களுக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்றான்னு பாருங்க. இவ மேல இறக்கப்பட்டு அவளை இன்னும் இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ உங்க பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே வெளியே கள்ளக்காதலனோட ஜாலியா இருக்கா. பணத்துக்கும் பகட்டுக்கும் நீங்க வேணும், பழகுறதுக்கும் சுத்துறதுக்கும் அவன் வேணும். அடேங்க அப்பா, என்ன ஒரு நாடகம் ஆடுறா. அவ ஆரம்பத்துல இருந்தே ஃப்ராடா தான் இருந்திருக்கா. நாம தான் ஏமாந்து தொலைச்சிட்டோம். இப்பதான் இதெல்லாம் கொரியர்ல வந்துச்சு. எப்படியோ இதெல்லாம் ஹாசினி கையில சிக்காம என் கையில சிக்கிச்சே, இல்லைன்னா அவ மாட்டிருக்கவும் மாட்டா. பாசமா இருக்கிற உங்களை விட்டுட்டு எவனோ ஒரு பரதேசி கூட சுத்திட்டு இருக்கா. அவனும் இவ்வளவு மாதிரி ஒரு ஃப்ராடா தான் இருப்பான் போல. பாருங்க, பணம் கூட இல்லைன்னா இந்த போட்டோவெல்லாம் வெளியே விட்டுருவேன்னு மிரட்டி ஹாசினிக்கு லெட்டர் எழுதியிருக்கான். இங்க பாருங்களேன். இதுக்கப்புறமும் ஹாசினி இந்த வீட்டில் இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.